ஒரு கல்வியில் ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்கோ 2 மடங்கு GR வச்சிருக்க ஒரு மாநிலத்திற்கு புதிதாக நீங்கள் என்ன சொல்லித்தர போகிறீங்க? அது ஏன் புதிய கல்விக் கொள்கையை திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. சார், புதிய கல்விக் கொள்கை 2020 வந்துச்சு. அப்போ வந்திலே தமிழ்நாடு அரசு வந்து அது மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொல்லிச்சு. மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, அது ஒரு பார்ட், அதுதான் மெயின் கோரா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஹிந்தி திணிப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எங்கேயுமே ஹிந்தி கம்பல்சரி படிக்கணுங்கிற மொழி கொள்கை தாங்க. ஆமாம். இப்போ இந்த PM3 ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கீம் வந்து 2022 தான் வருது. 5 இயர்ஸ் பிளான் மாதிரி 2022-23. ஓகே. அப்போ 2022-23 தமிழக அரசுக்கு வர வேண்டிய அந்த SSC ஃபண்ட் வந்துருச்சு. ஏன்னா அப்போ இவங்க வந்து PM3 சேரன்னு சொல்லலை, எந்த ப்ராப்ளம் கிடையாது, வந்துருச்சு. 2023-24 அந்த கல்வியாண்டினுடைய முதல் ஃபர்ஸ்ட் தவணை செகண்ட் தவணை வந்துருச்சு. இப்போ ஐயா சொல்லியிருந்த மாதிரி நம்மளுடைய முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா எழுதின லெட்டரில் நாங்கள் வந்து இதை ஒரு கமிட்டி போட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்கோம். அப்படி அதான் அவர் சொன்னாரு. முடிச்சேன் இல்ல, கமிட்டி போட்டு அவங்க கொடுத்த அறிக்கையின் மூலமாக. சரி, அந்த அறிக்கை இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, அப்படி கமிட்டி அமைக்கப்பட்டதா, அந்த அமைக்கப்பட்ட கமிட்டி அறிக்கை கொடுத்ததா, அது விவரம் கிடையாது இது வரைக்கும். there is no clarity. Is there a committee has been constituted under the leadership of school education secretary? சார், அத நீங்க படிச்சிருக்கீங்களா? இந்த இருக்கு சார். அதுல என்ன சொல்லிருக்கோம்? என்ன போட்டுருக்கீங்கன்னா சார், constituted under the head of schools secretary ன்னு போட்டுருக்கோமா? ஆமா சார். அப்ப நாங்க கான்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் தான் அர்த்தம். we are going to constitute ன்னு போட்டுருக்கோமா? இல்ல சார், we constituted a secretary under the head of secretary. அதோட அறிக்கை சார், ஸ்டேட்டஸ் வந்து சார், நான் ஏப்ரல் இது கடிதம் எப்ப எழுதிருக்கு? 2024 மார்ச். அதுக்கு பிறகு நமக்கு 3 மாசம் எலெக்ஷன். ஜூன் மாசம் 4ஆம் தேதி தான் பழையபடி ஸ்கூல் திறக்குது. அதுக்குள்ள எப்படி ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? ஒரு கமிட்டி போட்டா குறைஞ்சு சார், அவர் ஒரு கல்வியாளர் சார். நான் வந்து மத்தவங்க பேசுறாங்கன்னா ரைட்டுங்களா, அவர் ஒரு கல்வியாளர், நான் அவரை மதிக்கிறேன் சார். நான் கேட்கறது என்னன்னா, ஒரு எஜுகேஷன் பாலிசியை ஆதரிக்கிற ஒரு கல்வியாளர், நான் அவர்கிட்ட வேற எதுலயுமே மாறுபடல கேஸ். நான் கேட்கறது என்னன்னா, மார்ச் மாசம் அவர் அனுப்புறாரு அந்த கடிதத்தை, ரைட், நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இன்னும் உங்களுக்கு கால அவகாசம் வேணும்ங்கறீங்க. வேணும்ல சார், அது முடிச்சேன் சார். இப்போ வந்து நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தாரு, எங்களை மேல திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்மளுடைய முன்னாள் தலைமை செயலாளர் எடுத்த ஆதென்டிகேஷன் லெட்டர் நம்மளுக்கு இருக்கு. மத்திய அரசு வந்து நீங்க பின்பற்றணும்னு சொன்னக்கூடிய ரிட்டன் டாக்குமெண்ட் நமக்கு கிடையாது, எல்லாம் ஓரலா சொல்றாங்க. மத்திய அரசு எங்க மேல திணிக்கிறாங்க. பட் எங்கேயுமே மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் வந்து தமிழக அரசுக்கு வந்து நீங்க வந்து இதை NEP 2020 பின்பற்றினாதான் உங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோங்கிறத ரிட்டனா எங்கேயுமே கிடையாது. ஆனா இப்போ என்ன சொன்னார்னா திரு முருகானந்தம், அவர் சொன்னாரு, நாங்க சொன்னதெல்லாம் இந்த திட்டத்தின்படி சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யல, நடைமுறைப்படுத்தல, அதனால ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓரல் கான்ஃபரன்ஸ். அதோட அர்த்தம் என்ன? இல்ல சார், இப்போ அவங்க என்ன கேட்டு முடிச்சறேன் சார். இப்போ இதுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 ஸ்டேட், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு. இப்போ வெஸ்ட் பெங்காலுக்கும் கேரளாவுக்கும் ஃபண்ட் போயிடுச்சு. எது? SSA போயிடுச்சு. அவங்க PMC சேர மட்டும் தெளிவா சொல்லிட்டாங்க. we are not interested to join PM3. okay, so what happened? இப்போ என்ன ஒரு கேப்சூல் மாதிரி சார். இப்போ நீங்க one state is interested to join PM3. இப்போ PM3 க்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 27,360 கோடி ஃபண்ட் ஒதுக்கிருக்காங்க. சரி, அப்போ ஒரு ஸ்டேட் வந்து interested to join PM3 னா ஏற்கனவே SSA ஸ்கீம் பிளஸ் PMC ல வந்து ஒரு ஃபண்ட் ரெண்டையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க, ஒரு கேப்சூல் மாதிரி. இப்போ தமிழக அரசு ஃபண்ட் கேக்குது, இவங்க என்ன ஃபண்ட் கேக்குறாங்க? SSA மட்டும் கேக்குறாங்களா அல்லது PMC ல சேர்வன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு SSA ல வரலங்கிறது இப்ப பிரச்சனை. SSA ஓட ஃபண்ட் முதல் காலாண்டுக்கு வரவில்லை. இப்போ 573 கோடி ரூபாய் வரல. அதனால 15,000 ஸ்டாஃப்க்கு சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அல்லது RTI ல 25% ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமான்னு சிக்கல் இருக்கு. இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து RTI ல வந்து கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகளுக்கு வரல. இப்போ 2022-23 ஃபண்ட் வந்துருச்சு. ஆமா. ஆனா 2022-23 RTI ஃபண்ட் நிறைய பிரைவேட் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. இப்போ அது they are just claiming the school education department. இப்போ ஆனா மினிஸ்டர் சொன்னது, நீங்க கொடுத்தாதான் எங்களுக்கு RTI ல நாங்க அந்த ஃபண்டெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, 2022-23 கல்வியாண்டான ஃபண்ட் வாங்கியாச்சு. இல்ல, அதுல 2 தான வந்திருக்கு. இப்ப இந்த கடிதத்தினுடைய தெரியல நமக்கு. இல்ல சார், என்ன சொல்றேன், இல்ல மார்ச் மாதம் எழுதிய கடிதத்தினுடைய அம்சம் அதுல என்ன இருக்குன்னா 3வது 4வது டேர்முக்கு போன வருஷத்துக்கு போன கல்வியாண்டுக்கு கேக்குறாங்க. அதான் நீங்க சொல்ற லெட்டர். இப்போ நீங்க இப்போ சார் சார் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டா ப்ளீஸ் சார். அமைச்சர் பேசுனது முழுமையா நீங்க புரிஞ்சுக்கல. அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, PM3-ஐ ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நாங்க சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு தடவை இன்னொரு தடவை போட்டு பாருங்க. ஆனா
நாங்கள் PM ஸ்ரீ அந்த ஸ்கீமை ஒப்புக்கொள்ளுகிறோம், எல்லாத்தையும் ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்னு எதிர்மறையாக ஒரு டேர்ம் தான் பிரச்சனை இல்ல, எல்லாத்தையும் நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. முருகானந்தம் தான் இந்த கடிதத்தை தான் ரொம்ப படிச்சுட்டாங்களே. அதுல அவங்க சொல்றாங்க அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் the committee has formed under the leadership of secretary ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த லைனுக்கு வாங்க காந்தியன். அதுக்கு அதை விட்டுறீங்களே காந்தியன். இல்ல அதுல தான் என்ன சொல்றாங்க, we are keen on signing the MOU ஆனா based on this recommendation. அதான் அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த லைன் படிங்க. அடுத்த லைன் என்ன? PM schools will be signed by the state. அப்படினா என்ன அர்த்தம்? இல்ல அது எல்லாமே சார் இல்ல சார் the MOU for establishing PMC schools will be signed தான் போட்டுருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இனிமே நான் சைன் பண்ணிறேன். இனிமே அப்படிங்கறதா இது வரைக்கும் இல்ல. ஆனா based on the condition of the recommendation of the committee. அவங்க தான் அந்த கட்சிக்காக ஆதரவா சொல்றாங்க. நீங்களும் கூட அந்த கடைசி வார்த்தையை புரிஞ்சுக்காம கடிதத்தினுடைய ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்ல வேண்டியது ஏன் வேலை. அது எந்த கட்சிக்கு சார்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அவங்க வேலை. அது பிரச்சனை இல்ல. நான் இந்த இல்ல நான் மட்டும் சொல்லல, சங்கரநாராயணன் அவர்களும் அதான் ஒத்துக்கிட்டாரு. ஆன் த கண்டிஷன் கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இல்ல அவர்கிட்ட கேளுங்க, கல்வியாளர் அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன அந்த கடிதம் என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். அது ஒரு கமிட்டி கான்ஸ்டிடியூட் செய்யப்படும். அந்த கமிட்டியினுடைய அறிக்கையின் படி நாங்க ஏத்துக்கொள்கிறோம் போட்டுருக்கு. அவ்வளவுதான். ரைட். நீங்க என்ன ஏத்துக்கொள்கிறோம்னு என்ன அர்த்தம்? அது அறிக்கை கொடுங்க. சரி வர ஓகே சார், நான் முடிச்சிரேன் சார். சார் நான் ஒன்னு கிளாரிஃபை பண்ணிறேன். அதாவது 2023-24ல கடைசி 2 இன்ஸ்டால்மெண்ட் வராதது மட்டுமில்ல, அண்ணன் சொல்றாருல ரைட் டு எஜுகேஷனுக்கு 256 கோடி போன வருஷத்துக்கு தராமல் 154 கோடி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்திருக்கு. ரைட் டு எஜுகேஷன் அந்த 25% கொடுக்கறோம்ல சார், ரைட் அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த 25% கொடுக்கறோம் இல்லையா, அதுக்கு 256 கோடி போன வருஷம் தரல அவங்க. 154 கோடியை தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருந்து கொடுத்திருக்கு. அண்ணா எடுத்து பார்க்கலாம். சரி ரைட். சரி முடிச்சறேன் சார். இப்போ இந்த இல்ல உங்களுக்கு தான் ஒரு பதில் சொல்லிருக்காரு. அதாவது என்ன இப்ப நம்ம அங்க பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கோம். தனியார் பள்ளிகள் மினிஸ்டரோட ஸ்டேட்மென்ட் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காததுனால நான் கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ப்ரீவியஸ் கல்வி ஆண்டுல முழுசா கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் பட் 60-40 தானே. அப்ப 60% மத்திய அரசு, 40% அப்படி பார்த்தா அதை விட கூடுதலா தமிழ்நாடு அரசு. இப்ப இல்ல சரி ஓகே முடிச்சறேன் சார். இல்ல இப்ப அப்படி இருக்க வாய்ப்பு இல்ல சார். நம்ம டேட்டா எல்லாம் பேச முடியாது. இல்ல நீங்க நம்ம ராவா பேசணும் சார். இல்ல நான் ராவா பேசுறேன். அவர் டிஎம்கே ல இருந்திருக்காரு. நான் டேட்டா பொறுப்பா அவர் எடுத்துக்கலாம். ரைட். பொதுவெளியில வைக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால நான் அவ்வளவு உறுதியா பேசுறேன். சார் இப்போ என்னன்னா, இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃப்ளா. ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு IAS அதிகாரி கடிதம் எழுதுறாரு. ஓகே. பட் லெஜிஸ்லேட்டிவ் பீப்புள் வந்து தேர் டிஃபரெண்ட் ஒப்பீனியன். ஸோ இப்போ என்னன்னா, ஒரு மத்திய அரசு இந்த ஒரு லெஜிஸ்லேட்டிவ்னுடைய லெட்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்களா, எக்ஸிக்யூட்டிவ் லெட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா? இப்போ ஒரு IAS அதிகாரி நான் ஒரு குழுவை அமைப்போம், லெட்டர் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு குழுவை அமைப்போம். அந்த குழுவினுடைய சீஃப் செக்ரட்டரி வந்து அரசாங்கத்தினுடைய கருத்துக்கு மாறா ஒன்று பண்ணிட மாட்டார் சார். இல்ல சார், இப்போ இவர் வந்து நாங்க PMC ஸ்கூலை அந்த குழு அமைச்சு அக்செப்ட் பண்ணிக்கணும் போட்டுக்காரு. இப்போ மகேஷ் மினிஸ்டர் சொல்றாரு நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் சொல்றாரு. அப்போ மத்திய அரசு குழப்பம் வருமா வராதா? இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, மார்ச் மாசம் அவர் வந்து எழுதி அனுப்பி அவர் நிறைய பண்ணிட்டு சார் அவர் முதல் கட்ட கருத்து எடுத்து அது வரைக்கும் நாங்க சைன். ஓகே சொல்லுங்க. எஸ் இது தாண்டி வர திரு முருகன் வர அமைச்சருடைய ஒப்புதலோடு தான் இவர்கள் எழுதி இருப்பார்கள். மாறால யார் எழுத முடியாதுங்க. ஓகே ஓகே. எழுதினதுக்கு பிறகு இன்னைக்கு மாறி பேசுகிறார்கள். அவ்வளவுதான். இப்போ இந்த PM ஸ்கிரீங்கிறது வந்து தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு பேராகிராஃப் தான் சார். அதான் என்ன சொன்ன அண்ணன் சொன்னாரு, நல்ல விஷயங்களை நாங்க எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னா, இதுல வந்து இந்த கல்வி இவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்துல சரி இருக்கக்கூடிய விஷயங்களே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க தேசிய கல்விக் கொள்கை. சரிங்க சார். அதுக்காக அதை நாங்க ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமா மத்திய அரசாங்கங்கிறதுனால அதை நாங்க எதுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஷானவாஸ். சரி, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 6 அம்சங்கள் தான் இதுல இருக்குது. ஓகே. பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ஸ்கூல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அப்போ மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் தி சிஸ்டம், ஓகே, அண்ட் பெனிஃபிஷரி சாட்டிஸ்ஃபேக்ஷன். யார் பெனிஃபிஷரி? குழந்தைங்க தான் பெனிஃபிஷரி. ஓகே.
அப்புறம் கரிக்குலம், பெடகாஜி அண்ட் அசஸ்மெண்ட், இன்க்ளூசிவ் பிராக்டிசஸ், இது 6 தான் பிஎம்சியினுடைய கோர் ஐடியாலஜி. இது ஏன் எதுக்குறாங்கன்னா எனக்கு கேள்வி. இல்ல அதோட நிறுத்திட்டீங்க. இப்போ அதில் தான் சொல்றாங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படணும், 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்னு பொது தேர்வு நடத்தணும், இதெல்லாம் நாங்க வந்து ஏற்க மாட்டோம், அதுக்கு தான் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்றோம், இதை ஏற்றுக்கொண்டால் தான் அப்படின்னு சொன்னா அப்போ என்னன்னா நீங்க இதே மாதிரி இன்னொரு கம்யூனிகேஷன் மத்திய அரசுக்கு பண்ணலாம். இது எங்களுடைய கோர் அஜெண்டா. இது அது அந்த கம்யூனிகேஷனே பண்ணாம நம்ம வந்து ஒரு மேலோட்டமாவே பேசிட்டு இருக்கோம். கார்த்திகை செல்வன் அதாவது ஒரு சீஃப் செக்ரட்டரி நாங்க சேருவோம்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்க சேருவோம், இந்த கண்டிஷனோட எங்களுக்கு ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் சொன்னாரு. ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் அண்ணன் கமிட்டி கொடுக்கலங்க. கமிட்டி ஆரம்பிக்கல, எங்களுக்கு டைம் கொடுங்க. ரைட் மும்மொழி கொள்கை ஏத்துக்க மாட்டீங்க, பிரெஞ்சு மட்டும் நீங்க எல்லாம் கேப்பா. அது பதில் வாங்கிடலாம் இல்ல, அது கான்ஃபிடன்ட் பதில் சொல்லணும். நடத்துங்க. வர ஐ வாண்ட் ஷபீரோட கருத்து கேட்டு வந்துறேன். எஸ் பேசலாம், சொல்லிடுங்க. அது நேரு பண்ணுங்க. பிரெஞ்சு அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்திட்ட வந்து திணிக்கல, எங்க இந்திய ஏத்துக்கிட்டாதான் நீங்க பண்ணணும்னு சொல்லி ஒன்றிய அரசு திணிக்கிறதுல நம்ம மேல. அப்படி வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து நம்ம மேல திணிக்கல. இது மாநில அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த மொழியை வேணாலும் பயிற்றுவிக்கக்கூடிய உரிமை இருக்குது, பயிற்றுவிக்கிறோம். இல்ல அவர் என்ன சொல்றாரு, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்க, அப்ப இது 3வது மொழின்னு ஒண்ணு வந்துருது இல்ல. இது யாரும் எங்களுக்கு மேல ஆதிக்கம் பண்ணல. நீங்க வந்து பிரெஞ்சு அரசாங்கம் ஆதிக்கம் பண்ணுதா? நான் என்ன சொல்றேன், பிரெஞ்சு அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கம் கிடையாது. ஒன்றிய அரசாங்கம் எல்லாருக்கும் பொதுவான அரசாங்கம், 22 மொழிகளுக்கு பொதுவான அரசாங்கம். 2 மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அந்த இடத்துல நம்ம எதிர்க்கிறோம். நீ இந்திக்கு வந்து 10,000 கோடி தூக்கி கொடுப்பீங்க, தமிழுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்கிற இடத்துல நாங்க அந்த முரண்படுறோம். மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுற. அவர் சொன்னது புரியல. பிரெஞ்சு அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை நிர்பந்திக்கவில்லை, ஆனா தமிழக அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை திணிக்கிறார்கள். பிரெஞ்சு இப்படிதான் திணிக்கிறாங்க. இல்ல விருப்பப்பட்டவங்களுக்கு தானே அது. ஏன் திணிக்கிறாங்க? என்ன சார், அதேதான் 3வது நாங்க சொல்றோம். இப்ப ஹிந்தி திணிக்கிறோமா? ஹிந்தி மட்டும் கிடையாது, எந்த மொழி வேணாலும் எடுத்துக்க. கிருஷ்ணகிரி போறீங்களா, தெலுங்கு எடுத்துக்கங்க, கன்னடம் எடுத்துக்கங்க. கருத்து கேட்டு போலாம் சார். முதல் கட்ட கருத்து என்ன பேசல. நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்ல நீங்க சொன்ன மொழிகளுக்கெல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கீங்க? யாருக்கு ஹிந்திக்கு போட்டிருக்கீங்க? ஹிந்திக்கு நிதி கொடுக்குறீங்க. ஹிந்திக்கு தான் டீச்சர்ஸ் நியமிக்க முடியும். அப்ப மும்மொழி கொள்கைன்னு சொல்லி எந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லா மொழிக்கும் டீச்சர்ஸ் போட முடியுமா? அதுக்கு நிதி கொடுத்திருக்கீங்களா? ஹிந்திக்கு மட்டும் தான் ஹிந்தி டீச்சர் தான் இருப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு ஹிந்தி தான் தேர்வு, வேற வழி கிடையாது. வர பேசலாம். முதல் கட்ட கருத்தை நான் கேட்காம இருக்கேன். வர விவாதத்துக்குள்ள கட்டாயம் போலாம். இந்த